தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அறிவாலயத்தில் தஞ்சம் புகுந்தார், தொண்டர்கள் அதிர்ச்சி. அறிவாலயத்தில் தஞ்சம் புகுந்தார், தொண்டர்கள் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 1993ஆம் ஆண்டு வாரிசு அரசியலை மையமாக கொண்டு அதனை எதிர்த்து தனிக்கட்சி ஆரம்பித்தவர், திமுகவிலிருந்து விலகி தனிக்கட்சி ஆரம்பித்தவர் வை. கோபால்சாமி. இவர் 96 மற்றும் 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தல்களில் தனித்து போட்டியிட்டு மண்ணை கவ்வினார். பின்பு திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக ஆகிய கட்சிகளின் தோள்களின் மீது ஏறி சவாரி செய்து அரசியல் லாபம் அடைந்து வந்தார். கடந்த சட்டசபை தேர்தலில் 6 தொகுதியில் போட்டியிட்டு 4இல் வெற்றி பெற்றார். இந்த முறை கடந்த முறை வெற்றி பெற்ற 4 தொகுதிகளை மட்டும் திமுக மதிமுகவுக்கு வழங்கியுள்ளது. அதில் 3இல் உதயசூரியன் சின்னத்திலும், ஒரு தொகுதி இந்திய தேர்தல் ஆணையம் மதிமுகவுக்கு வழங்கும் சின்னத்திலும் போட்டியிடலாம் என்று திமுக கூறிவிட்டது. வேறு வழியில்லாமல் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவாலயத்தில் தஞ்சம் புகுந்துள்ளார், அடைக்கலம் புகுந்துள்ளார். தன்னுடைய கட்சியை கொண்டு போய் அடகு வைத்து விட்டார் என்று சொல்லலாம். வைகோவுக்கென்று ஒரு ஆதரவாளர்கள் உருவானதற்கு காரணமே அவர் இலங்கை தமிழர்களுக்காக குரல் கொடுத்ததுதான். இலங்கை தமிழர்களுக்காக அவர் குரல் கொடுத்தார். ஆனால் பிற்காலத்தில் அவர்களை பயன்படுத்தி கோடி கோடியாக பணம் சம்பாதித்தார். அதுதான் உண்மை. தற்பொழுது இலங்கை தமிழர்களை அவர் கண்டுகொள்ளவும் இல்லை. இலங்கை தமிழர்கள் இவருடைய நயவஞ்சகத்தை புரிந்து கொண்டு அவர்களும் இவரை கண்டுகொள்ளவில்லை. தற்பொழுது நாயுடு சமூக கட்சியாக, தெலுங்கர்களுடைய கூடாரமாக வைகோ இந்த கட்சியை மாற்றிவிட்டார். தற்பொழுது 4 தொகுதிகள் வாங்கி திமுக கூட்டணியில் இணைந்துள்ளார். அறிவாலயத்தில் தஞ்சம் புகுந்துள்ளார். இனிமேல் அவரே நினைத்தாலும் கூட தனியாக ஒரு கூட்டணியை உருவாக்க முடியாது, தனித்து போட்டியிடவும் முடியாது, திமுகவை விட்டு பிரிந்தும் வர முடியாது. ஆக தொண்டர்கள் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை நம்பி தங்களுடைய வாழ்க்கை வீணாக்கிவிட்டதாக கண்ணீர் வடிக்கின்றனர். வைகோவை நம்பி வந்தவர்கள் தற்பொழுது நடுத்தருவில் நிற்கிறார்கள். அதுதான் உண்மை. அறிவாலயத்தில் வைகோ தஞ்சம் புகுந்துள்ளார். தன்னுடைய மகனை அரசியலுக்கு கொண்டு வந்துள்ளார். தன்னுடைய மகன் அரசியலில் வளர வேண்டும் என்பதற்காக தற்பொழுது தன்னுடைய கட்சியை திமுக கூட்டணியில் இணைத்துள்ளார். அவர் திமுகவை விட்டு பிரிந்தும் வரமாட்டார், பிரிந்தும் வர முடியாது. அதுதான் உண்மை. அவரை நம்பி சென்றவர்கள் தற்பொழுது நடுத்தருவில் உள்ளார்கள்.